ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே கிரியேஷன்ஸ். நம்ம சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான தெற்கத்திய பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர வேறு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம தேங்காய் சேர்ப்போம். சாம்பாரில் தேங்காய் சேர்க்க மாட்டோம் இல்லையா, இதில் தேங்காய் சேர்ப்போம். தேங்காய், ஜீரகம், பூண்டு, வெங்காயம். ஸோ இந்த நாளையும் நம்ம மிக்சியில் ஒரு ரவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ அந்த பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி 2 கீறி ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளி இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம வந்து காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. காய்கறி கத்திரிக்காய் மட்டும். இப்போ இந்த தேங்காய், வெங்காயம், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் இது மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு இதெல்லாம் தாளிக்கணும். அது கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொருட்களெல்லாம் வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி, தேங்காய் அதெல்லாம் அரைச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அலசி எடுத்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு வச்சுருக்கேன், இந்த காய் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதில் இப்போ கத்திரிக்காய் நம்ம போட்டுடலாம். அதோடு சேர்த்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, வெங்காயம், ஜீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சது இதையும் நம்ம போட்டுட்டு, இது கூட நம்ம மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி வேறு எந்த பொடியுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளவோ அந்த உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட வேண்டியது தான். இது கூட சேர்த்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நம்ம இப்போது வேகிற பொருட்களோடு சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வேகும் பொழுது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அந்த பருப்பையும் வேகிற பொருட்களோடு நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். பருப்பில் பெருங்காயம் மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம இந்த காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கூட ஒன்றா சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருந்ததுனாக்க இது நல்லா வெந்துடும். கத்திரிக்காய், பச்சை மிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம இது இப்படியே விட்டோம்னாக்க காய் வேகும். ஓரளவுக்கு இந்த சாம்பார் வந்து நம்ம தண்ணியாக தான் வைக்கணும். ஸோ இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நம்ம இப்போது புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த புளி கரைச்சி வச்சதை நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இந்த புளி வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சாம்பாரை வந்து வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம புளி நல்லா பச்சை வடை போயிடுச்சு, தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் அதில் நம்ம சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு சுவையான சாம்பார், தெற்கத்திய சாம்பார் ரெடியாக போகுது. தாளிச்சாச்சு. தாளித்ததை இப்போது நம்ம வெந்திருக்கக்கூடிய சாம்பாரில் உள்ள ஊற்றிடலாம். ஸோ இப்போ நமக்கு தெற்கத்திய பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சுவையான, டேஸ்டியான, எளிமையான, சீக்கிரமாக வைக்கக்கூடிய சாம்பார் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா மிதுக்கு வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அரிசி அப்பளம், இந்த மாதிரி எது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.